கூட்டத்திற்கு வருகை தந்து இன்னும் 2 வாரத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்கிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர், அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சதாசிவம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று சேலம் தெற்கு பகுதியில் போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் தம்பி வினோத் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று சேலம் மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு கார்த்தி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இவர்கள் வெற்றி பெற்றால் 2 வாரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு விவசாயி, ஒரு விவசாயியின் மகன். இது சேலம் மாவட்டத்திற்கு மட்டும் பெருமை இல்ல, தமிழ்நாட்டுக்கு பெருமை. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அவர் வர வேண்டும், அது உறுதி உறுதி. தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் இந்த நரக ஆட்சி, திமுக ஆட்சி பிடியில் இருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு உங்கள் வாயிலாக விடிவு வர வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள், பெற்றோர்கள், என்னுடைய சகோதரிகள் வாயிலாக தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வர வேண்டும். நேற்று ராத்திரி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தொகுதி பிரம்மதேசம் என்ற ஒரு கிராமம். இந்த பிரம்மதேசம் கிராமம் என்றால் ராஜேந்திர சோழன் கடைசி காலத்தில் அந்த கிராமத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் இருந்து ஒரு 16 வயது குழந்தை தன் பாட்டி வீட்டுக்கு சென்றார். காஞ்சிபுரம் அருகிலே நேற்று இரவு 10 மணி அளவில் 8 மனித மிருகங்கள் போதையிலே அந்த 16 வயது குழந்தையை சிதைத்து பாலியல் வன்கொடுமை செய்து மோசடி செய்து அந்த பெண் இன்று உயிருக்கு மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கின்றார். அந்த செய்தியெல்லாம் கேட்டு அவ்வளோ காலையிலிருந்து அவ்வளோ மனவேதனையில் இருக்கிறேன் நான். இது தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வு. அன்றாடம். கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தையை ஒரு மனித மிருகம் போதையிலே கெடுத்து கொலை செய்த காட்சியை நாம் பார்த்திருக்கின்றோம். அவன் யாருன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி. கடந்த மாதம் மதுராந்தகத்தில் 14 வயது குழந்தையை 2 மனித மிருகம் போதையிலே கெடுத்து ஓடிவிட்டார்கள். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடி பூண்டியிலே 8 வயது குழந்தையை ஒரு மனித மிருகம் கெடுத்து ஓடிவிட்டான். தாய்மார்களே, பெண்களே, பெற்றோர்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடாதீங்க. துப்பு கெட்ட ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சரை தூக்கி எறியுங்கள். திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். இது அவசியமானது. நானும் 3 மகள்களை பெற்ற தந்தையா நான் கேட்கிறேன். எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. இந்த சம்பவம் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் பேத்திக்கோ நடக்காது. என்ன உத்தரவாதம்? ஒரே ஒரு உத்தரவாதம், நம்முடைய எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் இந்த சம்பவம் இனி தமிழ்நாட்டில் நடக்காது.
தமிழ்நாடு எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது. அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர்கள் ஆட்சியிலே ஒரு சம்பவம் கூட சின்ன பிஞ்சு குழந்தைகளை கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவமே நாம் கேட்டது கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அன்றாடம் நடக்கின்றது. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 4.75 விழுக்காடு கொலைகள், அது 5 பேர் தமிழ்நாட்டில் கொலை செய்யப்படுற ஒரு நாளைக்கு. தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் 39 குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், 2.5 வயசு, 4 வயசு, 8 வயசு, 10 வயசு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 39 குழந்தைகள். 5 ஆண்டு காலத்திலே 361 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். 5 ஆண்டு காலத்திலே 2100 பெண்கள் தமிழ்நாட்டிலே கொலை செய்யப்பட்டார்கள். 5 ஆண்டு காலத்திலே 8700 பேர் தமிழ்நாட்டிலே கொலை செய்யப்பட்டார்கள். 5 ஆண்டு காலத்திலே 62,000 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதில் 27,000 வழக்குகள் போக்சோ வழக்குகள், 44,000 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இப்படி ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம். முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ வராரு, விளம்பர படத்தில் நடிக்கிறாரு, வீட்டுக்கு போறாரு, எழுதி கொடுக்குறாங்க, படிக்கிறாரு. ஆனால் ஒரு விவசாயியின் மகன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், சேலம் மாவட்டத்தின் இந்த மண்ணின் சொந்தக்காரர், அவர் முதலமைச்சரா வந்தா உங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் பேத்திகளுக்கு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு. ஒரு பக்கம் இது நடக்குது, இன்னொரு பக்கம் கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின், LSD, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பிட்டமின், என்னென்ன போதை மாத்திரை, போதை பவுடர், போதை ஊசி அமெரிக்காவில் பயன்படுத்துறாங்களோ அத்தனையும் கிராமத்தில். உங்க பேத்தி பிரச்சனை மட்டுமில்ல, உங்கள் பேரனுக்கும் பிரச்சனை வரும். அதை சிந்தித்து நடைமுறை செயல்படுத்துங்கள். ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் மோடி அவர்கள் கொண்டு வந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை, அந்த சட்ட மசோதா நகலை ஒரு முதலமைச்சர் அவர்கள் அதை எரிக்கின்றார் என்றால் இதை விட தேச துரோக செயல் ஏதாவது இருக்குமா? சாதாரணமா யாராவது ஒரு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற ஒரு சட்ட மசோதா நகலை எரிச்சாங்கன்னா அவங்களை ஜெயிலில் பிடிச்சு போடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த சட்ட மசோதா நகலை எரிக்கின்றார் என்றால் அவர் பெண்கள் மீது எவ்வளவு வன்மமாக இருக்கின்றார். நீங்கெல்லாம் படிக்க கூடாதா? நீங்கெல்லாம் வேலைக்கு போக கூடாதா? நீங்கெல்லாம் முன்னேறக்கூடாதா? நீங்கெல்லாம் MLA ஆகக்கூடாதா? நீங்கெல்லாம் MP ஆகக்கூடாதா? நீங்கெல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடாதா? அதிகாரம் வரக்கூடாதா? அவர் தங்கச்சி மட்டும்தான் MP ஆகணுமா? அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெண்களுக்கு எதிரான ஒரு செயல். இந்த சட்டம் நிறைவேறி இருந்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 39 நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள், அதில் இன்னைக்கு 5 பேர் தான் பெண்கள். இந்த சட்டம் நிறைவேறி இருந்தால் இது 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை அதிகரிக்கப்பட்டு அதில் 20 பெண்கள் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு சென்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இன்று 234 MLAக்கள், இது 351 MLA உயர்ந்து அதில் 117 MLAக்கள் பெண்களாக இருந்தார்கள். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து அதை பட்டாசு வெடிச்சு கொண்டாண்டார். அந்த சட்டத்தை தோக்கடிச்சோன்னு பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்ற முதலமைச்சர் அவர்கள், நான் சிந்தியுங்கள். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மோசடி நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு வந்த செய்தியெல்லாம், இப்போ இந்த பேலட் ஓட்டுன்னு இருக்குல்ல, அந்த பேலட் ஓட்டு எல்லாம் அரசு அதிகாரிகள்லாம் ஓட்டு போடுறது. அதில் வந்த செய்தியை பார்த்தா 90 விழுக்காடு பேலட் ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு தான் போட்டிருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முடிவு பண்ணிட்டாங்க அரசு ஊழியர்கள்லாம். ஏன்னா எந்த துறையும் ஸ்டாலின் விட்டு வைக்கல. ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டார். கல்வி இன்னைக்கு எடுத்துக்கங்க, கடைசியில் இருக்குது. 208 பள்ளிக்கூடத்தை மூடுற ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி. ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம். 4800 பள்ளிக்கூடத்தில் ஒரு வாதியார் தான் இருக்கிறார். ஒரு மருத்துவ கல்லூரி கூட 5 ஆண்டுகளை கொண்டு வர முடியாத
துப்பில்லாத ஆட்சி திமுக ஆட்சி. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அந்த நேரத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியில கொண்டு வந்தார். இன்னும் தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு அந்த மருத்துவக் கல்லூரி இல்லை. அந்த 6 மாவட்டங்களை உருவாக்கியதே நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தென்காசி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை, நாகை, இப்படி அத்துணை மாவட்டங்கள் அவசியமானது. அதை உருவாக்கினார். ஒரு MBBS சீட்டு கூட இந்த 5 ஆண்டு காலத்தில் உயர்த்தல. வேளாண் வளர்ச்சி நெகட்டிவ். கடந்த ஆண்டு -1.8, அதுக்கு முந்தைய ஆண்டு -3.6. 3280 விவசாயிகள் இந்த 5 ஆண்டு காலத்தில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 2 விவசாயி. அதனால் தான் நான் சொல்கின்றேன், அத்துணை விவசாய பெருமக்களே, தமிழ்நாட்டுள்ள அனைத்து விவசாய பெருமக்களே, உங்கள் பாதங்களை தொட்டு கேட்கின்றேன், ஒரு ஓட்டு கூட திமுக போடாதீங்க. ஒரு விவசாயிய உங்களுடைய முதலமைச்சராக தேர்வு செய்யுங்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு நீர்ப்பாச திட்டம் கூட செயல்படுத்தல. ஒண்ணு கூட. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அந்த நேரத்தில் ஏன் நம்ம மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட 30 ஆண்டு கால கோரிக்கை மேட்டூர் காவிரி உபரிநீர் திட்டத்தை முதல் கட்டமாக அதை நடைமுறைப்படுத்தியது நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அத்திக்கடு அவிநாசி திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், காவிரி குண்டார் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாரு. 5 ஆண்டு காலத்தில் ஒரு பைசா கூட அதில் ஒதுக்கல திமுக. இப்படி அத்தனை துறைகளும் தோல்வி அடைந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மறுபடியும் வரணுமா? நிச்சயமா கிடையாது. அதெல்லாம் அனைத்து மக்களும் முடிவு செய்து விட்டார். குறிப்பாக அரசு ஊழியர்கள்லாம் ஏமாத்திட்டாங்க. எல்லா துறைகளிலும் இன்று மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நிச்சயமாக நல்ல முடிவு தமிழ்நாடு முழுவதும் எடுத்துட்டாங்க. அது உறுதி செஞ்சுட்டாங்க. அதை உறுதி செய்கின்ற வகையில் இங்க இருக்கின்ற தாய்மார்கள், பெற்றோர்கள், பெண்கள், விவசாயிகள், நெசவாளர்களுக்கு இன்சூரன்ஸ் அதிகப்படுத்த வேண்டும். நெசவாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குறைஞ்சது அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கின்ற அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றும். எனக்கு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வந்த பிறகு இன்னைக்கு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை போன்று நெசவாளர்களுக்கும் ஒரு தனி பட்ஜெட்டை போட வேண்டும். அட்லீஸ்ட் அது ஒரு மினி பட்ஜெட்டை போடுங்க. இதெல்லாம் அவசியமானது. மீனவர் சமுதாயத்தை முழுமையாக ஏமாற்றி விட்டார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதிமுகவில் வட தமிழ்நாட்டில் 4 மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். திமுக எத்தனை? 0. ஒண்ணு கூட கொடுக்கல. இதான் சமூக நீதி. அவர் சொல்றார், ஆட்சிக்கு வந்தவுடன் சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துவோம். அது சாதி வாரிலாம் பேரை விட்டுடுங்க, நீ சமூக நீதி கணக்கெடுப்பு. எல்லா சமூகங்களுக்கும் கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமூகத்துக்கு பின்தங்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சலுகைகள், ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, அரசு திட்டங்கள், அரசு நல பணிகள் எல்லாமே கொடுத்து ஒட்டுமொத்தம் தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றுகின்ற திட்டங்களை வைத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால்தான் நான் சொல்கின்றேன், ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. அவருக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியாது. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. இவருக்கு ஒன்லி வியாபாரம், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், கொள்ளடிக்கிறது மட்டும்தான் அவரும் அவர் கூட்டாளிகளோ தொழிலா வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் நான் கேட்கின்றேன், இந்த சேலம் மாவட்டத்தில் இங்கே பனமரத்துப்பட்டி ஏரி இருக்கு. நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் இன்னும் 2 வாரத்தில் இந்த பனமரத்துப்பட்டி ஏரியில் அது ஒரு TMC கொள்ளளவு. அந்த ஏரியில் சரபங்கா நதியில் வர தண்ணியும் திருமணிமுத்தாறு வர தண்ணியும் அந்த பனமரத்துப்பட்டி ஏரியில் திருப்பி அந்த தண்ணி அங்கே தேக்கி வச்சு சேலம் மாநகரத்துக்கு ஆண்டு முழுவதும் நல்ல சுவையான தண்ணி, தெளிவான தண்ணி, தூய்மையான தண்ணி வழங்கலாம். அந்த திட்டத்தை
நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த தேர்தல் மிக மிக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும். பட்டியலின மக்களுக்காக ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு துரும்பை செஞ்சிருக்கிறாரா? அவங்க கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள், அவருக்கு அங்கே என்ன மரியாதை கிடைச்சது? எந்த மரியாதையும் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கின காரணமே திமுகவை எதிர்த்துதான். ஆனால் அப்படி அந்த கூட்டணிக்கு சென்று பிரேமலதா அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் பிரேமலதா அந்த அம்மா நமக்கு தான் வேலை செய்யறாங்க, நம்ம கூட்டணிக்கு தான் வேலை செய்யறாங்க. அது சந்தேகமா வேண்டாம். எல்லாரும் முதலமைச்சரை வச்சுக்கிட்டு பேசுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? என்ன தினம் தினம் கஞ்சா அடிக்கிறானுங்க, தினம் சாராயம் வைக்கிறாங்க, தினம் கள்ள சாராயம் சாப்பிட்றாங்க, தினம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, தினம் குழந்தைகளை கொள்ளடிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்றியே தீருவோம். நாங்களும் அதான் சொல்றோம். தொடக்கத்தில் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் செய்த சாதனை இல்லை, எதுவும் நடக்கல, அதை பற்றி பேசினாரு, எடுபடல. அப்புறம் பிஜேபி வந்துடும். நான் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, நடக்கிறது எம்எல்ஏ தேர்தல், எம்பி தேர்தல் முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த தேர்தலில் உங்களுக்கும் மோடி அவர்களுக்கும் போட்டி, இந்த தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் உங்களுக்கும் எடப்பாடியாருக்கும் போட்டி சொன்ன உடனே அதுவும் பேசி நிறுத்திட்டார். இப்போ அவரை பற்றியும் எடப்பாடியாரை பற்றியும் என்னை பற்றியும் மோசமான வார்த்தை, கொச்சையான வார்த்தை வெளியில சொல்ல முடியும் அவ்வளோ. ஆனால் இதுதான் திமுக, அவங்க ரத்தத்தில் இருக்கு, அவங்க டிஎன்ஏல இருக்கு. மற்றவங்களை பற்றி மோசமா இழிவா பேசுறது எங்களால் பேச முடியும். ஆனால் அந்த மாதிரி நாங்கள் இல்லை. அதனால நான் சொல்றேன், ஏன்னா கடந்த ஓராண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள நடக்கின்ற குழப்பங்கள் எல்லாம், இதற்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் அவர்களும் அவர் குடும்பத்தை சார்ந்த சபரீஷன், உதயநிதி இவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, எங்கள் கட்சிக்குள்ள குழப்பம் எல்லாம் அப்படிலாம் திட்டமிட்டு ஏதேதோ செஞ்சிருக்கின்றார்கள். அதெல்லாம் நிச்சயமாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவ்வளோ எங்களுக்கெல்லாம் மனசுல அவ்வளோ வேகம் இருக்கு. அதனால்தான் நாங்கள் நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடியார்களுடன் நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டு இந்த கேடுகட்ட மக்கள் விரோத பெண்களுக்கு எதிரான கஞ்சா விற்கின்ற, சாராயம் விற்கின்ற ஊழலாட்சி திமுக ஆட்சியை அகற்றுங்கள். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டு வாருங்கள். நன்றி.